சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர். அது பண்ணும்போது இந்த படத்தில் இருந்து சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது. ரீ ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங்கை சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு 2 சாங் பண்ணோம் அந்த படத்தில். நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப பார்த்து ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் பார்த்து வித்தியாசமாக இருக்கணும், ரெகுலராக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். படத்துடைய பின்னணி இசையெல்லாம் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. படம் பாருங்கள், நல்ல ரிவ்யூ கொடுங்க. நன்றி. நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் August 29 எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy sir to be part of your project and to my co-actors Tarun and Seshada, really what a amazing நீங்க debutant artists இருந்து கூட அவ்வளோ talent display பண்ணிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, ungaloda the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் so much talent to grow. I want to thank all the technicians, particularly from Jason sir is not here I think. பட் அவர் டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு கால் இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்திருக்கு. ஸோ congratulations to the entire team. So many amazing people here. எல்லாரும் hard work பண்ணிருக்காங்க and beautifully perform பண்ணிருக்காங்க. Thanks to our technicians and directors sir. So please இந்த படத்தை support பண்ணுங்க. 29th of this month release ஆகுது and I'm so proud to be part of this movie. Thank you. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதல் ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறத விட உங்களுக்கு பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளேயே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு 5 மாதம் முன்னாடி நானும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரியுத்ரா கசம் வந்திருக்கோம். ஹரியுத்ரா தான் இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 5 மாதம் முன்னாடி அவங்க ஹரியுத்ரா பண்ணார். இன்னைக்கு இருக்க ஸ்பேஸில் படம் எடுக்கிறது ரொம்ப நல்ல நண்பர்கள் மூலிமா அது சாத்தியமான ஒரு விஷயம் தான். பணத்தெல்லாம் தாண்டி டெக்னீஷியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. அப்படியான சூழலில் நான் எடுத்த முதல் படத்துக்கு ஹரியுத்ராவோட சப்போர்ட்டு தான் இன்றைக்கி என்னை 2வது படம் முடிச்சுட்டு உங்கள் மேலே நிற்க வச்சிருக்கான காரணம். அது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் முடிச்ச உடனே டேரக்டருக்கும் எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த டைமில் பிடிச்சி அடுத்த படமும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உங்களுக்கு அமைஞ்சதுனால கண்டிப்பாக 2வது படம் சார் 3வது 4வது படமும் எடுப்பீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப சர்ப்ரைஸ்னால உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக இது பண்ணுறத கட் பண்ணால் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனராக மாறிட்டா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் வித் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லைக் எப்படின்னா இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவே நல்லா சவுண்டிங்காக இருந்துச்சு. லைக் இப்போ எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். லைக் எப்படின்னா பேரரசு சார், ஆர்வி குமார் சார், இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கே வருகை தந்ததுக்காக பீல் தேனப்பட்ஸ் எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. லைக் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் அந்த கேமரா நெருங்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எத்தனையோ ஜாமான்கள் வந்து இந்த திரைத்துறையில் இருக்காங்க. லைக் இப்போ அந்த கேமராக்கு மட்டும் தான் பெயின் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை உண்மையான மேலனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிபெண்டா இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே வந்து இவ்வளோ சப்போர்ட்டா நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தன்விஜய் ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் வந்து மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ஏங்கி இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40-50 டெக்னீஷியன் லைஃப் இருக்கு. இந்த லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை தாண்டுமான்ற விஷயம் வந்து நிறைய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது அந்த ஏன்னா லைக் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் வச்சு ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹரித்ரா சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா இங்க பெரிய வந்து உளவியல் சிக்கலாவே இங்க ஒன்று போயிட்டு இருக்கு. ஹார்ட்ல இருந்து பேசுறேன், பெரிய உளவியல் சிக்கலாவே இங்க போயிட்டு இருக்கு. இவ்வளவு மீடியா, ஆன்லைன் மீடியம், இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற மீடியம்ஸ் எழுதுற விஷயங்களை தாண்டி பர்டிகுலரா 2 பேர் அவங்க மட்டுமே வந்து சினிமான்றது வந்து என்னால வந்து சுத்தமா ஏற்றுக்கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல என்னால. இப்போ லைக் இப்போனா அவங்க எழுதினாதான் இந்த படம். என்னுடைய ஃப்ரெண்ட்ல எனக்கு கால் பண்ணி கேட்கறான், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா டாக் போய் நிக்குது, அவங்க ஒன்றும் ரிவ்யூ போடலையா மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமா இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளவு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கே வந்து இங்க அவ்வளவு போராட்டமா இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு ஆடியன்ஸ் மேல சின்ன மன வருத்தம் தான். லைக் எப்படின்னா இவ்வளவு மீடியம், இவ்வளவு கேமரா இருக்கு, ஆன்லைன் மீடியம் இருக்கு, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, இவ்வளவு பேர் எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட்லாம் அவங்க 2 பேர் எழுதுறது தான் இந்த படம், இதுதான் சினிமான்றது வந்து என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. சோ நீங்க வந்து எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வாங்க, நீங்க படம் பாருங்க. ஏன்னா அவங்களை கேட்டு நம்ம வீட்டுல அரிசி கொடுப்பாங்கல்ல, அவங்களை கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்முடைய ஒப்பீனியனுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது. நீங்க வாங்க, நீங்க கிரிட்டிக்ஸ் பண்ணுங்க, நீங்க பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும். நன்றி. பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள், இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கார்த்திக் தம்பி தான் நான் கூப்பிட்டாரு. அப்புறம் ஹரிவுத்ராவும் நல்ல பழக்கம். பட் இருந்தாலும் நம்ம ஏன் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னா, இது மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதான். ஒரு மேரேஜுக்கு எதுக்கு போகிறோம்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, சொந்த பந்தம் கூப்பிட்டுருப்பாங்க, அது மாதிரி நம்ம கூப்பிட்டவங்க யார் கூப்பிட்டாலுமே எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்னா சினிமா சம்மந்தமாக வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து தம்பி வந்து ஆக்சுவலாக ஹீரோ நடிச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டு நீங்கள் இன்னும் எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும், இன்னும் டெடிகேஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக முதல் படம் நீங்கள் அடுத்த படம் நடித்தா கூட என்னோட கருத்து என்னென்னா, டைரக்டர் ஆனால் சரி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருமே முதல் படமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு படத்தையும் முதல் படமாக எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியாகவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருமே முதல் படத்தை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அடுத்த படம் அந்த லேஸ்லெஸ் வரும். ஏன் வரும்னா அது மேபி அதோட பிஸ்னஸ் ஸ்டாக்ஸில் வரும், வேறு மாதிரி வரும். அதனால் நீங்கள் எல்லாமே முதல் படமாக எப்பவுமே இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுங்க, எல்லா படத்தையும் எடுத்து பண்ணுங்க, அது கண்டிப்பாக நல்லா இருக்கும். புது படங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப ரீச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கூட வந்து மவுத் டாக் நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அந்த வெற்றியை அடையணும் நான் இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் மரியாதைக்குரிய ஆர்வி குமார் சாரும் மற்றும் பேரரசு மற்றும் அனைவருக்கும் கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், இவங்களோட உழைப்பு தெரியுது, நிச்சயமாக நல்லா ஓடுங்க நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில்
வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அது ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி எல்லாம் படங்கள் வருது. மணிரத்னம், சங்கர் இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டைட்டில்ஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடி நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தையும் நான் கேட்குறேன், சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், பிரச்சனையில் நமக்கு இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறது. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்னைக்கு தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் வரணும் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கை வைக்கிறேன் எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும், தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. மனசாட்சி பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன கரெக்ஷன், கொரில்லா கேரக்டர் இல்லை, அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரில்லா மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோட முதல் படி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோட அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்ட் போக போக வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்ட்ரீட் பிளே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன். ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபர்ஸ்ட் படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணாரு, நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆயிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன் நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள் கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனா ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி
என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. குற்றம் புதிது வர ஆகஸ்ட் 29 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசுனது ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து டே நைட்டாக சேர்க்கறதுல முழு மூச்சா சார் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்து வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரிவ்யூஸை வந்து எல்லாரும் சொல்கிறோம், பட் அதெல்லாம் தாண்டி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக குற்றம் புதிதும் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடும். ஹீரோ தருண் விஜய் அண்ட் ஹீரோயின் மேடம். ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் அவங்க மேடம் சொல்லும் போது ரொம்ப ஹீரோயின்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நான் படம் பார்த்தேன். கயிறு கட்டி ஃபுல்லாக ஒரு இதிலெல்லாம் போட்டு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தருண் விஜயும் வந்து டே நைட் ஒரு ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக தருண் தான் நான் பார்த்தேன் ஒர்க் பண்ணுறதுல. இந்த படம் வந்து திரையரங்கில் வரும்போது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. ஏன்னா எல்லாருமே பெரிய படங்கள் மட்டுமே திரையரங்கில் போய் பார்க்குறாங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாங்களாம் போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்த ஊடக நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உதயகுமார் சாரும் பேரரசு சாரும் எப்போவுமே எந்த விழாக்கள்னாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். PL தேனப்பன் சார், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ச்சி எங்களோட படங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் காமன் மேன் கணேஷ் சார். இன்னும் இது இல்லாமல் ஜென்டில்மேன் படத்துடைய டைரக்டர் ஜோஷுவா அவருக்கும், கேவி டைரக்டர் தமிழ் தயாளன் மற்றும் குற்றம் புதிதர் குழு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை திரையரங்கில் 29ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ.